காவேரி வந்து விஜய் கேட்டதால் வந்து சூப்பராக சமைச்சிட்ருக்காங்க. எல்லா டிஷ்ஷுமே செமையா பண்ணுறாங்க. அவருக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக விஜய் அங்கே வந்துடுறாரு. என்ன காவேரி சமையல் வந்து ஜோராக ஆகிட்டுருக்கு போல் இருக்கு. என்கிட்ட சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சமைக்கிறியா? என்கிட்ட சொன்னதுக்காகவே சமைக்கிற போல் இருக்கு அப்படின்னோடனே உடனே வந்து பார்க்குறாங்க. நானும் உங்களுக்கு ஒன்றும் சமைக்கலை, எனக்கு தெரியுது புருஷனுக்காக தானே சமைச்சேன், அப்படியே வந்து சமைக்காத மாதிரி பில்டப் பண்ணுறேன்னொன்னே காவேரி உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்து அவங்களால வந்து எதுவுமே பேச முடியல. அமைதியாக இருந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சரி சரி சாப்பாடு ஆயிடுச்சுல, வா உனக்கு நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. அதெல்லாம் தெரியாது, எவ்வளோ நாள் ஆச்சு காவேரி உனக்கு நான் ஊட்டி விட்டு, ப்ளீஸ் டீ அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. சரி சரி நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் முதல்ல ஊட்டுவேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு ஊட்டணும், ஓகேவா அப்படின்றாங்க. இதுதான் டீல் அப்படின்னோடனே அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. என்னடி எதுக்கு இருந்தாலும் முறைக்கிற புருஷனை? சரி ஒரு வாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. கரெக்டாக ஊட்டி விடும்போது கரெக்டாக அங்கே வெண்ணிலா வந்துடுறாங்க. வெண்ணிலா வந்து அந்த சாப்பாடை தட்டி விட்டுறாங்க. அப்படியே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேருமே. அப்போ காவேரி பலார்னு அற விடுறாங்க. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்க்குறாங்க. காவேரி பிடிச்சி அந்த சகையிலே பிடிச்சி தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டோன்னே காவேரி போய் கீழே விழுந்துறாங்க. விஜய் வந்து காவேரி அப்படின்னு தூக்க போகிறாரு. உடனே விஜயோட கையை பிடிச்சிட்டு தூக்க விடாமல் தடுத்துடுறாங்க. அடுத்து வந்து விஜய் கையை பிடிச்சிட்டு ஏன் விஜய் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து ஒன்றுமே புரியாமல் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. தாத்தா பாட்டி அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. அங்கே வேலையாட்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி காவேரி அம்மாவை இந்த பொண்ணு பிடிச்சி தள்ளி விட்டுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு வந்து தாத்தா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. காவேரி கொஞ்சம் எழுந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் காவேரி எழுப்புறாங்க. விஜய் வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறார். விஜய் வந்து காவேரி வந்து என்ன ஆச்சுட்டு ஓடி பார்க்கறதுக்காக போகிறாரு. ஆனால் வந்து விஜயை வந்து கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க வெண்ணிலா. விஜய் என்னோட விஜய் அப்படின்னாங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி படம் நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி பண்ணி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி உனக்கு அடிப்படிச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. பரவாயில்ல தாத்தான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா விஜயும் வந்து வெண்ணிலாவும் அப்படியே கையை பிடிச்சி நிற்கிறத பார்த்துட்டு இன்னும் தாங்கிக்க முடியல காவேரியால். அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க. காவேரி ஒரு நிமிஷம் நில்லுமான்றார் தாத்தா. பரவாயில்ல தாத்தா அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அதை பார்த்துட்டு தாத்தா அவளை தாங்கிக்கவே முடியல. பார்த்து செமையாக டென்ஷனாக ஒரு முறைக்கிறார் விஜயை. விஜய்க்கு என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. கையை எடுத்து விட்றாரு. ஆனால் வெண்ணிலா கையை எடுத்து விட்டாலும் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க வந்து நம்ம விஜயை. அதை பார்த்துட்டு வந்து செம்ம டென்ஷனாகி அந்த பாட்டியும் தாத்தா முறைச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறேன். ஏன் இப்படிலாம் பண்ண வெண்ணிலா? எதுக்காக வந்து காவேரியை தள்ளி விட்டேன்? காவேரி உனக்கு என்ன பண்ணா? பாவம் அவக்கே தள்ளி விட்டா. நீங்கள் ஏன் விஜய் அவள் வேணாம் உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் அப்படி விஜய் வெண்ணிலாவே பார்க்குறாரு. நீங்கள் எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வெண்ணிலாவே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. எங்கள் காவேரி வந்து பயங்கரமாக கதறி அழுறாங்க. அவங்களால முடியவே முடியல. தாத்தா வந்தோன்னே கண்ணை தடிச்சிட்டு தாத்தா அப்படின்றாங்க. இங்கே பாருமா, அந்த பொண்ணை பற்றி உனக்கே தெரியும்னா, அந்த பொண்ணு சுயநிலையில் இல்லைம்மா, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறா, அதுக்காக விஜயை தப்பாக நினச்சிக்காதரா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து இல்லை தாத்தா நான் எதுவும் தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுமா, நீ தப்பாக நினைக்கல சொல்லும் போதே எனக்கு பக்குன்னு இந்த மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது காவேரி அப்படின்னோடனே. இல்லை தாத்தா நீங்கள் பயப்படாதீங்க, உண்மையிலே நான் தப்பாக நினைக்கல, தெரியும் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியாதா, நான் ஏன் மேலே தான் தப்பு, அவங்க எதிர நான் விஜய் கூட இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னேன். என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னோடனே. இல்லை தாத்தா ஏன் மேலே தான் தப்பு, அவங்க தான் விஜய் மேலே பொசிசிவாக இருப்பாங்கல்ல, நான் எதுக்கு வந்து விஜய்கிட்ட சாப்பாடு வாங்கியிருக்கணும், தேவையில்லாமல் எதுக்காக தாத்தா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு தாத்தா. உடனே விஜய் போய் பயங்கரமாக திட்டி வீராரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அந்த பொண்ணை நான் அப்போவே அனுப்ப சொன்னேன், இந்த பிரச்சனைலாம் வரும் எனக்கு தெரிஞ்சதால் அந்த பொண்ணை அனுப்ப சொன்னேன், அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வர சொன்னால் நீ கேட்டியா, இப்போ பார்த்தல காவேரி உனக்கு வேணுமா வேணாமாடா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாடா எனக்கு தெரிஞ்சு காவேரி உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான் தான் தோணுது அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாரு தாத்தா. அப்படின்னோடனே வேறு என்னடா பண்ணுறது, உனக்கு தான் வெண்ணா முக்கியமாயிட்டாலே, அவள் கூடவே இரு, உனக்கு தான் காவேரி வேணாம்ல அப்படின்னு. தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா, காவேரி தான் தாத்தா என் வாழ்க்கை, இதை இப்படி சொல்லிட்டுடா, ஆனால் நீ பண்ணுற வேலையெல்லாம் சுத்தமாக சரியில்லை விஜய் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு விஜய் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. காவேரி வந்து பார்க்கலான்னு வராரு. காவேரி இங்கே வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. விஜயை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. காவேரி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் காவேரி அப்படின்னோடனே. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? வெண்ணிலா பாவம்னு சொல்ல போகிறீங்க அவ்வளோதானே அப்படின்னோடனே. இல்லை காவேரி நான் அப்படிலாம் சொல்ல வரல, எனக்கு தெரியுங்க நீங்கள் அப்படி தான் சொல்ல வந்திருக்கீங்க, வெண்ணிலா பாவம் அவள் தெரியாமல் செஞ்சுட்டா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுதானே சொல்ல போகிறீங்க. பெரிய அது வந்து எனக்கு புரியுதுங்க, நான் ஏதோ தப்பாக நினச்சிக்கல, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. காவேரின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு விஜய். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு.